என்னடா என்னடாடே என்னைக்குடா வந்துச்சு வாழ்வு நாம பார்த்து என்ன வண்ணங்க வச்சு அடிக்கிறா பாத்தியா வந்தா இருக்கு சுத்துறான் இழுத்து போட்டு அவன் வாங்குறானே யாருப்பா வாய் ரொம்ப தருகாதீங்க ரொம்ப தண்ணீன்னு வச்சுக்க விட்டுருவா எடுத்து அப்ப நான் குத்திக்கிறா கட்டி விட்டுருவாங்க அப்படியே சொன்னான் அப்படியே சொன்னான் வாய் வாய் முடி போடுறா வாய முடுறா சுத்த முடுறா அங்கே ஓடி வந்தா ரெண்டடி பாட்டு பாடினா ஆமா கரகரனை சுத்துறான் ஒருத்தருக்கு போறவங்க கேட்டானா கண்ணனை போறேன் நான் பண்ணேன் அப்படி வேலை போடுறேன் வேலை போடல வேலை போடாதீங்க கீழே போடுங்க எனக்கு டாடி கீழே போடுங்க டாடி கீழே போடுங்க டாடி கீழே போடுங்க ஓய் ஓய் நான் எப்பேர்பட்ட ஆளு டேய் ஆளு மந்திரவாதா ஏய் நான் பெருச மந்திரவாத என்ன மந்திரவாதி மகனே ஏய் கோவிந்தா என்ன ராஜ சாமி மந்திரவாதிடா கூடாதவனை குட்டி வைப்பேன் சேர்த்து வைப்பேன் பெரியாள் நீ அவனா மந்திரவாதி ஆமா கூட்டி வைப்பேன் ஆமா சேர்த்து வைப்பேன் பெரிய மந்திரவாதிடா ஆமா என்ன மந்திரவாதியோ இவன் என்ன அடிச்சுட்டான்ல ஆமா இப்ப பாரு கீழே போட்டா போடுவான் என் மந்திரம் படிக்கும் ஆமா இப்ப அப்படியே கை தூணாலே அப்படியே நின்று விடும் மந்திரவாதி சொல்லு மந்திர தோழம் மகராஜா நீ அப்படியே நின்றுக்கலாம் மந்திரவாதி ஆமா கை தூக்கலாம் அப்படியே நின்றுக்கலாம் மந்திரவாதி நம் நாட்டை தேடி எதுல வந்தா அப்ப கூட்டுவோம் செப்பல் வரமாட்டா மகாராஜா வரும்படி விட்டுறாப்பா மகாராஜா ஓ என்ன மந்திரம் எத்தனை மந்திரம் கட்டி வந்தீங்களா கேள்வி மலையாளம் என்ன மலையாளம் பச்சை மலையாளம் பச்சை மலையாளம் பச்சை மலையாளம் ராஜ மலையாளம் கோமடி மலையாளம் மந்திரம் மந்திரம் ஆமா நான் மந்திரம் சொன்னேன் நான் சொல்ற மாதிரி சொன்னா அந்த மந்திரம் பலிக்கும் இல்லைன்னு வச்சுக்க பலிக்காது ஆமா ஆமா 7 கோடி இந்த கோட்டு நின்று நிக்க வேண்டாம் இப்போ
இந்த கோட்ல நின்னா ஆமா மந்திரம் சொல்ற அதான் நீ நடிக்கிறது நிறைவேறும். ஓஹோ ஆமா நடிக்கிறது நிறைவேறுமா ஏன்னா இவர்ல கூட்டி வைக்கிறது பெரிய ஆளா கூட்டி வைக்கல சரி சரி 7 கோடு போட்டாரு ஆமா இப்ப நின்னுட்டா இன்ன மந்திரம் சொல்றேன் ஏய் ஏய் கை கட்டு நல்லா கட்டு நல்லா அண்ணாரு சவாரி அண்ணாந்து பார்த்து இந்த 7 கோட்ல ஒரு விரல கூட படக்கூடாது. இந்த 7 கோட்டை தாண்டணும். எப்படி வெத்தலைக்கு 28 காம்பு அப்படின்னு சொல்லணும். ஆமா எப்படி சொல்லணும்? வெத்தலைக்கு 28 காம்பு. கோட்ல கால் படக்கூடாது. கோட்ல கால் படக்கூடாது. படாத சொல்லணும். படாத சொல்லணும். இல்லையா காளியம்மா உன்னை அடிச்சு விடுவா. வெத்தலைக்கு 28 காம்பு. வெத்தலைக்கு 28 அப்போ அப்படி சொல்லுவோம். வெத்தலைக்கு 28 மந்திரம் சொல்லி கொடுக்குறவங்க ஒழுங்கா சொல்லி கொடுத்த குரு சரியாதான் மந்திரம் கத்துக்க முடியும். மந்திரம் கத்துக்க இவன் மந்திரம் சொல்லி கொடுத்தாரு. இப்படி எகிரி குச்சான முதல்ல வெத்தலைக்கு 28 வெத்தலைக்கு 28 அப்படிதான் மஞ்சள் வெத்தலைக்கு 28 வெத்தலைக்கு 28 காம்பு. வெத்தலைக்கு 28 அந்த பையன் எப்பேற்பட்ட சபை? தெய்வீக சபை. தெய்வீக சபை. ஆமா மகாலட்சுமி கலாட்சேபதி சபை. சபை இந்த சபை வந்தது என்னுடைய விளக்கம் சொன்ன விளக்கம் மகாராஜா. வெள்ளத்தால் அறியாது அறியாது என்னடா ஐயா ஒண்ணு சொல்ல மகாராஜா. ஐயா ஒண்ணு சொல்ல மகாராஜா. எதுவும் சொல்ல மாட்டேன். ஆமா ஆமா சரி எப்படி வெள்ளத்தால் ஐயாது ஐயாது அதனால் வேகாது வேகாது ஏந்தருக்கு கொடுத்தாலும் குறை என்று நிகழ் வராது கள்ளத்தோ பயம் இல்லை காவற்கு நிலையுது. என்னடா விளக்கம் உனக்கு தெரியுமாடா? பொருள் என்ன பொருள் என்ன எடுக்கிறேன் அட்டிக்காரன் அவனா நீ அவன் சகல அவன் உனக்கு கேட்டா போட்டா அப்பேற்பட்ட பொருள் என்ன பொருள் மகாராஜா? நீ தெரிய மகாராஜா சொன்னா தெரியும். ஏன்னு கேட்டா ஏய் குடிகார கமால் இவன் மூளை கட்டான் அவன் கால அடிக்கிறான். சாரையா போட்டல கிடையாது கல்வி பொருள். ஓ கல்வி பொருள் பொருள் எப்படி கல்வி பொருள்
கல்வி சாரம் என்று சொல்லக்கூடிய கல்வி பொருள். அப்படி வெள்ளத்தால் அது வெந்தளவால் வேகாது வேந்தருக்கு கொடுத்தாலும் குறை என்று நிகழ் வராது. கள்ளர் கோபயம் இல்லை அவருக்கு மிக எளிது. எப்பேற்பட்ட பொருள் அது? கல்வி சாரண்டாது. கலைவாணி அம்மா நீ ஒண்ணும் பண்ண முடியாது. எண்ணி போட்டுப்பா. அந்த அம்மா என்ன பண்ண முடியுமா? ஒண்ணும் பண்ண முடியாது. ஜாதி நீயே வச்சுக்கலாம். எப்படி பொருள்? மாதா பிதா குரு தெய்வம். இப்போ இது என்ன நகரம்? நமக்கெல்லாம் தேசூர் பாளையம். நமக்கெல்லாம் தாய் திருநாடாக விளங்கக்கூடிய இந்த ஊர்ல நமக்கு 10 பேர் இருந்தாலும் எவ்வளவு அமைதியா பாக்குறாங்க. கண்டிப்பா 10 பேர் அம்மா ஒரு எப்படி பாக்குறாங்க? அமைதியா பாக்குறாங்க. அப்படி இருந்தாலும் நமக்கு எல்லாம் தாய் திருநாடாக விளங்கக்கூடிய இந்த ஊர்ல வந்தா நமக்கு அவ்வளவு சப்போர்ட். எந்த ஊர்ல வந்தாலும் சரி இந்த ஊர்ல இருக்க ஆனா கடாவிட்டால் தான் வரணும். யாரு? குமாரசாமி முத்து நாடக ஆசிரியர் தான் வரணும். அது தாமரை பாரு. காசு பணம் பெருசு கிடையாது. அவங்க குணம் தான் பெருசு. தங்கமான குணம். அது எப்படி? தங்கமான குணம் தான் பெருசு. ஆமா. அதனால இந்த தாய் திருநாளாக விளங்கக்கூடிய இவங்க அண்ணவரை பாதத்திற்கும் ஒரு கோரி வந்துடும். இது மட்டும் தான் உங்களுக்கு விளக்க தெரியும். சரியா? யாருக்கு விளக்க முடியும்? நான் எப்பேற்பட்ட குலம்? என்ன குலம்? என்னுடைய குலம் என்ன? அதான் கேள்வி. என்னுடைய குலம் எப்பேற்பட்ட குலம்? அரக்கர் குலம். என்னுடைய பேர் சொன்னா அப்படியே கிடு 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 பேர் சொன்னா பூரா தின்னுபடியே புத்தம் தான் இப்போ ஐயோ ஆமா. எப்பேற்பட்ட குலம்? அரக்கர் குலம். என்னுடைய குலம் தான் அரக்கர் குலம். என்னுடைய பலம் எப்பேற்பட்ட குலம்? என்னப்பா இவர் பலம்? அரைமூட்டை பொரிய ஆளு வைக்க தூக்கி போவார். அரைமூட்டை பொரிய டக்குற வரியா கேள அப்படியே அரைமூட்டை எப்படி ஆமா அரைமூட்டை பொரிய அப்படியே டக்குற அப்படியே தூக்கி போவார். என்னுடைய குலம் தான் அரக்கர் குலம். என்னுடைய பலம் எப்பேற்பட்ட பலம்? ஏய் அந்த 8 திசையில்
வரேன்னா அப்படியே செருப்பு கைக்கு அடியில் வச்சுக்கணும். ஆ ஆமா பயம் சிலப்பா கட்டி அந்த தோல் மேல அவுத்து போட்டுக்குவோம். போட்டுவான் இதுக்குள்ள கட்டிக்கினேன் கட்டிக்கிட்டு பயந்து செருப்பு போயிட்டு அக்கில் வச்சுக்கோங்க டேய் நீ வரப்பா மரியாதைங்க அம்மா மரியாதை மரியாதை செருப்பு போயிட்டு அக்கில் வச்சுக்குவாங்க. இந்த டீ கணக்கு வர குப்பை கூடம் போடலாம் இதெல்லாம் 100 நாள் ஆளுங்க வேலையை விட்டு ஆளுங்க விட்டாங்க. ஏன்னா அவர் வரும்போது அம்மா சுத்த பத்தமா சுத்தமா பேருக்கு அதை வாங்கி கொண்டு போய் கொட்டுவாங்க. கொண்டுவாங்க ஓஹோ ஆத்துல ஏய் 8 திசையில் இருக்கக்கூடிய ஆமா. திசை என்பது எத்தனை? எட்டு 8 திசை 8 திசையில் இருக்கக்கூடிய 10 யானைகளும் யாருங்களும் அலம்புஜல் வருகிறார் என்றால் அண்டமும் டேய் அண்டமும் சராசரமும் அந்த கிடு 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 ஆமா பேர் பாரு அவருக்கு எம்மா மேல் பேரு அம்மா நீட்டி அம்மா என்னடா அம்மா நீ அம்மா அது மகராஜ் ஒண்ணு கட்டுவாங்க டேய் அலம்புஜன் அலம்புஜன். அலம்புஜாசுரன் இப்பேற்பட்ட சூரனாக இருக்கக்கூடிய என்னுடைய பேர் மட்டும் தான் தெரிஞ்சு ஆமா டேய் நான் யார் இடத்துல இருக்கேன் யார் இடத்துல இருக்கியோ எங்க இருக்கியோ தாரகள் இருப்போ இல்ல பாடிகள் இருப்போ இருப்பியோ இல்ல கோடிகள் இருப்போ கோவில் கடையில் இருப்பியோ நீ கவர்மெண்ட் கடையில் இருப்பியோ. என்ன பார்த்தா குடிகார கம்பெனி நினைச்சுக்கிறேன் எங்க இருப்பான்னு தெரியுதா? தெரிஞ்சா நாங்க வரணும் கடையில் ஏய் அப்படி கிடையாது எப்பேற்பட்ட ஆளு நான் ஆமா டேய் அஸ்தாபுரத்தை ஆண்டு வரக்கூடிய கூடிய எங்களுக்கு ஏகப்படைத்த துரியோதன மகாராஜா இருக்கின்றார் பார் ஆமா டேய் யார் தெரியுமா? யார் அவரு? யாரு? அஸ்தாபுரம்டா அஸ்தாபுரம். எங்களுக்கு ஏகப்படைத்த துரியோதன துரியோதனன் என் நண்பன்டா உன் நண்பனா என் நண்பன் வருவானா ஆ அவனி 56 தேசமா அவன் நண்பன் வரன்னா வரன்னா கிடு 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 அது போறா அது போதும். அவன் நண்பனுக்கு ஒரு அடி அடிக்குது அவனுக்கு ஒரு அடி அடிக்குது நான் யாரு? பக்காசுரன் காமிச்சா அவன் பக்காசுரன் அதே மாதிரி அவனுக்கு தம்பியாக விலகக்கூடிய இவனுடைய அலமுஜன்டா அடா அதுதான் மாங்கலங்க இது வாயே ஏய் அலமுஜன் இது மட்டும் தான் உனக்கு தெரியும் ஆமா இருந்தாலும் என்னுடைய நன்மை யாரா? துரியோதன மகாராஜ் வெங்கல திரேகமடை கையிலே தனராக முடியும் துரியோதன பேரை கேட்டா ஏய் அவன் முடிக்கிறது அப்படி எவனுக்கு வணங்காத முடி யாருக்கு வணங்காத முடி முடி எப்படி யாருக்கு வணங்காத முடி யார் அவன்? துரியோதன மகாராஜா நண்பன் உன் நண்பன் அவன் எனக்கு அடைக்கலம் கொடுத்து அவன் நினைச்சு அது ஒரு சண்டைகள் இருந்தாலும் சரி ஏய் அப்ப வாட்ச்மேன் ஆடுக்குது. யார் இல்லையா வாட்ச்மேன் என்ன என்ன பூஜை பண்றாங்க டேய் அவனால முடியாத அப்படி இல்ல அந்த ஆளுக்கு அந்த ஆள் என்ன சொல்றாரோ அந்த அப்படி இவர் செய்வார் என் நண்பன் என்ன சொல்றானோ அப்படி அப்ப அதுதான் வாட்ச்மேன் என்றோம் டாய் டாய் எப்படி என் நண்பன் என்ன சொல்றாங்க கேட்பேன் இருந்தாலும் எனக்கு திருமணம் ஆயிடுச்சு தம்பி கல்யாணம் ஆச்சா உன் திருமணம் போய் யாரோ பொண்ணு கொடுத்துக்கிறான். யாரா கல்யாணம் ஆயிடுச்சா? என்ன பார்த்த பொண்ணு பையா ஏ பையா குருபா மகாராஜா உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா இப்போ உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சான்னு கேட்டேன் கல்யாணம் பண்ணி விட்டாங்க நான் கடை விடுறாங்க இல்ல எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல அதுக்கு தான் கேட்கறேன் உனக்கா ஊரா பூஜை இருந்தாலும் மனைவி பேர் என்ன? அமிர்தவல்லி. கொண்டாடி பார்த்தா அப்படியே இன்னும் கொஞ்ச நேரம் கொஞ்சில்லாம அமிர்தவல்லி வருகிறாள் என்றால் ஒருத்தர் கூட நிக்க மாட்டான் பூரா பேர் மேலே ஏற்றிருப்பாங்க எல்லாம் உள்ள போடுவாங்க என் முன்னாடி அழிவு கிடையாது அழகு அப்பேற்பட்ட அழகு அமிர்தவல்லி என் செல்லம் கண்ணும் அதுக்குதான் முன்னாடி அமிச்சேன் என் பொண்டாட்டி ஓ அதான் லோலேஜ் கிடைச்சாச்சு ஆமா ஏன்னு கேளு என் பொண்டாட்டி எதுக்கு முன்னாடி வந்தா ஆமா
அவ அழகா போய் பிறட்ட அழகடா. அழகு டேய், இப்ப வந்திருந்தால் அமர்ந்தவனை வந்திருந்தால் ஏன் அழகுல வந்திருக்கிறான்? அழகு வந்திருந்தால் சொல்லுவோம். அப்படியோ? அப்படியா? 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 அம்மா அப்படியா? வீட்டுக்காரர் வந்து விட்டாரா? ஆமா. இருந்தாலும் வீட்டுக்காரர் போய் பார்த்துட்டு வரேன். அம்மா போயிட்டு வா. அம்மா அதெல்லாம் இருக்கா? நன்றிங்க. ஒரு வாட்டி அவுத்து போட்டு சொன்னாரு. என்னப்பா? ஆமா. நீ உள்ள கோல விடுற? இல்ல உள்ள போறவங்க ஐயா போறவல்ல அப்புறம் அது எம்மா இடம் கொடுக்கறங்க இந்த பேர் வேற கோல விடாத வேற என்ன? போறவங்க கங்க விட்டா டேய், யான் முன்னாடி ஆசையா நான் கட்டி பிடிக்கிறேன். ஆமா வரல மகன் கேட்க ஓ சரி பண்ணுங்க ஓ சுவாமி கண்ணே அமதவல்லி கண்ணுள்ள தருவரே உள்ள தருவரே உலக பிரலவரே உத்தமரே பரிபாதா உத்தமரே உலக பாதே கண்மல்லி முல்லை கொண்டு சுவாமி
பொறுப்பான கமலங்களுக்கு மல்லிகை முல்லை மந்தார் என்று சொல்லக்கூடிய அதே கமலுக்கு அமர்வலி அதே ஒரு வந்து என் பொண்டாடி அழகு பாத்தியா பாதத்தை படித்தபடினா என்றைக்கும் நீ சுகமாக வளர்க்கணும். சரி, இருந்தாலும் ஒரு கருத்தாச்சு என்னமா கேட்கலாமா? பார்க்காத வரமாலிட்ட விட்டு அழைத்து வர போறீர். காரணம் என்ன? ஆமா, உனக்கு மட்டும் தான் பொண்டாட்டியா அல்லாக்கு பொண்டாட்டியா? இப்ப நானா என் பொண்டாட்டி ஊருக்கு போய் கொண்டாடியா இல்ல அந்த அளவுக்கு ஆட்டிக்கிறீங்கள யாருக்காலே என் பொண்டாட்டி பத்தியா? அதான் அதுதான் மகன் அவன் அழகு படுறா அழகு படுறா. அழகு எப்பேற்பட்ட அழகு? அழகு அழகு பொண்டாட்டி பார்த்தா மகாராஜா, நான் கீழே பாக்குறேன், நீ மேல பாரு. நீ எந்த அழகு பார்த்தாலும் சரி என் பொண்டாட்டி காரணம் தான் நீ பாக்குவோம். ஆமா, கண்டிப்பா. பொண்ணு இப்ப எதுக்கு வர வச்சு கேக்குறேன்? ஆமா, அடி அந்த ஒரு செடி தந்தை சுவாமி என்றைக்கு இல்லாதபடிக்கு இன்று எதுக்காக வச்சுருக்காங்க? ஆமாங்க, வெங்கல கிரேகம் படைத்த அஸ்தினாபுரத்தை ஆண்டு வரக்கூடிய துரியோதனன். எப்படி துரியோதனன் யாரு? உன்னுடைய நண்பன். ஆமாங்க, இன்றைய தினத்திலே வரும்படி கட்டளை. அண்ணாவனை சென்று பார்க்க வேண்டும். ஓட்ட சென்று நீ சிம்மாசனத்தில் அமரலாம். என் நண்பனை போய் பார்த்துருவா. இன்னும் சுகாஜயம் மகாராஷ்டிரி இன்னும் புல்லுக்குட்டி நல்லா இருக்கும்.
பாலியம் நன்னகரத்திலே வாழ்ந்து வரக்கூடிய சுட்டி அண்ணன் என்பவர் எனக்காக வேண்டி கொடுத்தது 1001 ரூபாய். அவர் வீட்டிலே பட்டி பால் பாலம் பொங்கி ஏற்றமாக குறைவற்றவர் செல்வமாக இருக்க வேண்டும் என்று இந்த மக மாரியம் அந்த அவங்க குல தெய்வமும் இருந்து அவர் பட்டி வந்து நன்றாக இருக்க வேண்டும் என்று சுவாரியம். அந்த ஆண்டவனை பெற சுபேஜயம். இன்னும் மணி மணி என்பவர் இவன் மகாராஜ் இவன் தவறு பொன் வேஷம் கட்டி போட்டியாக நடிக்கக்கூடிய விக்கிக்காக வேண்டி 100 ரூபாய் கொடுத்திருக்கிறார். அண்ணன் குடும்பத்தில் பட்டு பெருத்து பால் பழம் வாங்கி நோயற்ற வாழ்வு குறையற்ற செல்வமாக இருக்க வேண்டும் என்று அந்த மக மாரியம்மனை சுபேஜயம். நேர் அண்ணா என்பவர் 100 ரூபாய் கொடுத்திருக்கிறார். அண்ணன் குடும்பத்திலே பட்டு பெருத்து பால் பழம் வாங்கி நோயற்ற வாழ்வு குறையற்ற செல்வமாக இருக்க வேண்டும் என்று அந்த மாலாகி கண்ணனை பிறகு சுபேஜயம். இன்றைய தினத்திலே நண்பனாக விளங்கக்கூடிய ஆமாங்க யாரு என் நண்பன் துரியோதனன் வர சொல்லிக்கிறான். ஆமாங்க அவனை சென்று போய் பார்க்க வேண்டும். நீ போய் பார்த்து நான் போறேன் முன்னாடி என் நண்பன் வந்துட்டானா? வந்துட்டாங்க ஆமா அண்ணா வந்திருந்தால் அலமுஜா வந்திருக்கிறார். உன்னுடைய நண்பன் தெரிவித்து பார்ப்போம். இந்த வந்து உன்னுடைய நண்பன் அலமுஜா சூரன் வந்திருக்கின்றார். அப்படியா? அப்படி வந்தால் மார்க்க சொல்வோம். வந்து வரும்படி உத்தரவு ஐயா வந்திருக்கிறார். நண்பா நண்பா லபாசூரா இந்த அலம்புதான் 1 கோடி வந்தானோ மங்களம் அப்படியே அவட்டம் நண்பா துரியோதனா எப்படி என்றைக்கு இல்லாதவனுக்கு இன்றைய தினத்திலே என்றைக்கு இல்லாதவனுக்கு வரவைத்த காரணம் என்ன? வரவழைத்த காரணம் என்னடா? அப்படி எதற்காக வரவழைத்து இருக்கின்றார்? வரவழைத்த செய்தி எப்படி பாண்டவர்களுக்கும் ஒருவருக்கு ஒருவர் குரோதம் ஏற்பட்டு தூதுவர்களை ஆடி இழுப்பு கட்டி வருவோம். அது முதல்ல அழுது பறித்து நாட்டை பறித்து நகரம் எல்லாம் பறித்து 5 ராஜாக்களை சரி 12 வருஷம் ஓராண்டாக்கி 6 மாசம் கழித்து வந்தால் உங்களுக்கு நான் எண்ணி கட்டளை இட்டேன். ஓஹோ ஆமா அப்படி 12 ஆண்டு வனவாசம் ஓராண்டு அஜாத வாசம் கழித்து வந்தால் உங்களுக்கு
கிடையாது. கட்டளையிட்ட. ஆமா சரி 12 வனவாசம் ஒட்டி வைத்தேன். சரி. அப்படி 12 வனவாசம் ஒட்டி வைத்து ஆஹா. இன்றோடு 8ஆம் நாள் அவர் ஆகிறது. ஓஹோ 18 வனவாசம் முடித்து. ஆமா 18 நாள் 18 நாள் பாரத போர். ஆமா அந்த பாரத போர்ல ஆமா இன்னைக்கு எத்தனை நாள் அமரு? 8ஆம் நாள் அவர். இன்னைக்கு 8வது நாள் சண்டை. ஆமா அப்போ இன்னைக்கு 8வது நாள் சண்டை. இன்னைக்கு எனக்கு என்ன சொல்லு? ஏய், என் நண்பனுக்காக டேய் கை அப்படியே அர்த்தம்டா. ஓ கைத்து கூட ஆச்சுங்க என்ன ஏய் மகாராஜா ஏய், ஓ நம்ம அறியாமல் இருந்து ஆ இல்லையா ஆமா நம்மளை எவ்வளவோ சாப்பாட்டை போட்டு வளர்த்து வச்சிருந்தோம். ஆமா ஆமா இன்றைக்கு நம்மளுக்கு நண்பனாக வந்து நான் என்ன வேலை சொல்கிறேனோ அந்த வேலையை அப்படியே செய்து வருகிறேன். ஏன்னு சொல்றான் ஆமா ஆ, அப்படி நம்மளுக்கும் ஒரு கல்ல 2 மாங்காய் அடிச்ச மாதிரி ஆமா இப்போ ஐவர் ஆமா, ராஜா போகாதா இருந்த மாதிரியும் ஆமா அந்த மாதிரியும் உண்மையா ஆ ஏய், சொன்னேன் பாண்டவர்களை வனவாசம் அனுப்பி ஆ இன்னைக்கு 8 நாள் ஆகும் இல்லையா? ஆ. ஆகையினால ஆ. இவனை அனுப்பினா ஆ பாண்டவர்களை யாராகிலும் ஒருவனை ஆமா சொல்லு சொல்லு அவன் யாரோ அப்படியே பராக் பரத் ஏய், அட வண்டினே, வண்டினே, ஆமா அமரிலே டேய், இன்னைக்கு 8ஆம் நாள் அமரிலே அந்த ஐவர் ராஜாக்களை வனவாசம் சென்று நாடகத்திற்கு சென்று ஆமா எங்கே இருக்கிறார்கள் என்று அவர்களை பார்த்து வந்தார். அப்புறம் ஒரு ஆளா போயிட்டாங்க ஆமா இந்த ஆளா அடிச்சா நினைச்சா ஐவர் ராஜாக்களிலே எவனா ஒருத்தன் அப்படி சாவடிச்சுட்டு வந்துட்டா அவனுக்கு தன்னை தானே அவனே செத்துருவாங்க. அங்கதானே ஒரு ஆள் மட்டும் ஒரு நாளை மடித்துவான் அப்படின்றாங்க. ஏய், அப்படி இருக்க என்னுடைய மாமாவாகி விலகக்கூடிய மாமாவாகி விலகக்கூடிய அவர் நினைத்த ஆமா ஏய், இதாண்டா அங்கேயே போடுங்க. அப்படி இன்றைக்கு வனவாசம்